நான் சாந்தவெளி சென்றேன். சித்தரின் அதிஷ்டானத்தைச் சுற்றி வந்தேன். முதலாம் சுற்று வரும்பொழுது அதிஷ்டானத்தின் பின்புறம் யாரும் இல்லை. இரண்டாவது சுற்று வந்தபொழுது ஜடாமுடியுடன் ஒரு சித்தர் நின்று கொண்டிருந்தார். இங்கே வா சாமி என என்னை அழைத்தார். அருகில் சென்றேன். நான் யார் தெரியுமா என கேட்டார். தெரியலையே சாமி என்றேன். நான் தான் காரை சித்தனின் குருநாதன், கோரக்க சித்தன். காரையனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ரிஷிகேஷ் இமயமலை பகுதியில் முதுகு வலி வந்தவன் போலவும் சாபக்கேடு உடையவன் போலவும் நடித்தேன். உண்மையில் காரையனுக்கு அருள் கடாட்சம் நல்கவே வந்தேன். காரை என்ற பெயர் அவனுக்கு எப்படி வந்தது தெரியுமா? அந்த ஊரிலிருந்து வந்ததினால் காரை சித்தன் இல்லை. காரை என்றால் முப்பு என்று பெயர். முப்புவுக்கு மற்றொரு பெயர்தான் காரை. முப்பு ரகசியம் தெரிந்தவன் என்பதனால் அவனுக்கு காரை சித்தன் என்று பெயர் என கூறிவிட்டு, நீ போய் 3வது சுற்று சுத்து என கூறினார். நானும் மிக வேகமாக 3வது சுற்று சுற்றி வந்தேன். பின்புறம் வந்தபொழுது அந்த ஜடாமுடி சித்தனாகிய கோரக்க சித்தனை காணவில்லை. என்னை ஆசிர்வதித்து சென்ற அந்த சித்புருஷன் எங்கே? மனம் ஏங்கியது. சித்தமெல்லாம் சிவமாக்கிய சித்தர்களின் திருவிளையாடலை யாரே அறிவர்?